கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையா இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனை ஏமாத்தலாம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் முகத்தை பார்த்து காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆனால் என் தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஏமாற்றி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறேன். என்னை நம்பி இருக்கிற ஜனங்கள் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யார் நம்புகிறா, யார் நம்புகிற மாதிரி நடிக்கிறா, யார் தேவைக்காக நடிக்கிறா. அல்லேலூயா. அநேகர் ஜெபமன வருவதுண்டு. ஜெபமன வரும்பொழுது, ஐயா இயேசுதாயா, ஐயா எல்லாம் அவர்தாயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சுகம் கிடைத்த பிற்பாடு, ஒரு நன்மை கிடைத்த பிற்பாடு அவருடைய பழைய வாழ்க்கைக்கு மீண்டுமாய் அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். அப்போது எதுக்காக வரான்னா, ஒரு சுகத்துக்காக, ஒரு நன்மைக்காக மாத்திரம் வருகிறது இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னை உண்மையாய் நம்புகிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் நிலையாக இருக்கணும், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மை நிலையாய் நிற்கணும் என்று சொன்னால் நாம் அவரை முழுமையுமாய் நம்பி இருப்பது அவசியம். நம் முழுமையுமாய் அவரை நம்பி சார்ந்து இருப்பது அவசியம். அப்படி நம்பி இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் மேன்மை, ஆசீர்வாதம் நிரந்தரமாய் தங்கும். இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நாகும் தீர்க்கதரிசி மூலமாய், கர்த்தர் நல்லவர் தான். அவர் இக்கட்டு நாளிலே, அவர் ஆபத்தான எல்லா நேரங்களிலும் நமக்கு அடைக்கலமாய், கேடகமாய், துருகமாய், அரணாய், கோட்டையாய் இருக்கிறவர் தான். ஆனால் அடுத்த வார்த்தை இப்படியாய் சொல்லியிருந்தானே, நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறாருங்க. நம்ம எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு வசனம் இப்படியாய் உண்டு, அவருடைய இமைகள் என்னை சோதித்து அறிகிறது. அவருடைய இமை என்னை ஸ்கேன் பண்ணி பார்த்துரும். ஒரு சாதாரண ஸ்கேன் மிஷினில் போயிட்டு ஒரு பேப்பரை வச்சு ஒரே ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ளே ஒரு பேப்பரை முழுதையும் ஸ்கேன் பண்ணி அதே போல் ஒரு டிட்டோவாக எடுத்து வெளியே கொடுக்குது. ஒரு சாதாரண மிஷின் அப்படி பண்ணுமானா, அது சும்மா கொடுக்கறத பண்ணுது. ஆனால் என் தேவன் அவருடைய இமை ஒரு நிமிஷம் நமக்கு முன்பதாக மூடி திறந்தால் நம்மை பற்றிதான மொத்த டீட்டெயிலும் அவர் கண்களுக்கு முன்பதாக நிற்கும். நம்மை பற்றிதான எல்லா விஷயங்களும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்புகிறவரை நான் அறிந்திருக்கிறேன். அவங்கள யார் என்னை நம்புறான்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. பாசாங்கு ஆண்டவரிடத்தில் பலிக்காது. ஆண்டவரிடத்தில் நம்புகிற மாதிரி நடிக்கிறது பலிக்காது. அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி கடைசி நாட்களில் சொல்லுவாங்களாம். ஆண்டவர் சொல்லுவாராம், அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு தூரம் போங்க. உம்மாலே தானே நோய்களை குணமாக, உம்மாலே தானே பிசாசுகளை துரட்டணும், உம்மாலே தானே எல்லாத்தையும் உம்மாலே தானே பண்ணோம், உங்கள் நாமத்தை வச்சு தானே பண்ணோம். ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரனே. அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.